ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேத்பெட் லேக். இது நிறைய பேர் மறந்துட்டுருப்பீங்க, ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து சேத்பெட் லேக் வந்து இப்போது ட்ரை ஆகிடுச்சு, அது எல்லாமே. ஸோ இது வந்து நாங்கள் போனது, இது ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் போனோம். அப்போ தண்ணிலாம் இருந்தது, போட்டிங்லாம் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ உங்களுக்கு சேத்பெட் லேக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலான்னு இப்போது லேக்கோட ஷார்ட் இன்ட்ரோ பார்க்கலாம் வாங்க. ஸோ சேத்பெட் லேக் வந்து ஒரு 16 ஏக்கர் அடைஞ்ச ஒரு லேக். அது 16 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க அந்த லேக்கு. இது வந்து சேத்பெட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேக். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் த சிட்டியில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு லேக் இருக்குது. அது டெவலப் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு சொந்தமானது இந்த இடம். இந்த இடம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு சொந்தமானது. இது வந்து 1934லேருந்தே அவங்க கீழே தான் இருக்குது. ஸோ அவங்க அப்போவே வந்து ஹைட்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே. அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து எப்படி டெவலப் பண்ணலான்ற திங்கிங் அவங்கக்கிட்ட இருந்தது. அப்போது ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸும் அவங்க ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஆங்கிலர்ஸ் கிளப்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து 1962 அவங்க இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸை, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை அவங்க ஸ்லோவாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு என்க்ரோச்மெண்ட்டு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது. இப்போ உங்களுக்கு தெரியும், அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கல, சேத்பெட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அங்கே நம்ம மக்கள் வந்து ஆஸ் யூஷுவல் அங்கே என்க்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க பார்த்தாங்க, ஸோ இது வந்து ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாதான்ட்டு 1990 என்ன பண்ணாங்க, அதை இன்னும் டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி போட்டு அவங்க ஃபென்சிங் போட ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக சுத்தூர ஒரு பெரிய வால், நீங்கள் போனாலும் பார்க்கலாம். அந்த சைடு பெருசாக ரொம்ப மிகப்பெரிய வால் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்க்ரோச்சிங்காக ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து போட்டிங் கிளப் ஆரம்பித்தாங்க, அக்வேரியம் ஆரம்பித்தாங்க. அக்வேரியம்னா உள்ள நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சு அது ஒரு அக்வேரியம் ஷோ மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீ ஃபுட் ஸ்டால் வச்சாங்க. ஏன்னா அங்கே மீன் தானே இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஃபிஷ்ஷிங்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற மீன்களை வச்சு அவங்க சீ ஃபுட் ஸ்டால் ஆரம்பித்தாங்க. ஃபிஷ் கோட்ஸும் இருந்தது. ஃபிஷ் கோட்ஸ் வந்து நம்ம போய் பிடிச்சி நம்மளே வாங்கிட்டு வரலாம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்புறம். ஸோ ஃபிஷ் கோட்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வாக்வே, அதாவது அந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக சுற்றி வந்து அது பெருசு இல்லையா, ரொம்ப அப்போ கிட்டத்தட்ட ஒரு நடந்து போனாலே ஒரு 5 கிலோமீட்டர் வரும் நம்மளுக்கு வாக்கிங் வே. ஸோ அதுவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2005 திருப்பியும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததால் திருப்பியும் அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணுன்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி ரிஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து 2005. ஸோ அதுக்கப்புறம் பண்ணி போயின்னே இருக்கும்போது திருப்பியும் மே 2012 வந்து சென்னை கார்பரேஷன் கீழே இது வந்தது. ஸோ அண்டர் ரெசல்யூஷனில் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் 1475 meters லாங் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அந்த லேக்கு அப்போ வந்து சம்மரில் ட்ரை ஆகிடுது இல்லையா உங்களுக்கு. ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அதை திருப்பி வந்து இது சென்னை கார்பரேஷனுக்கு கொடுத்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது ரோட் சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் அந்த ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த லேக்குள்ளே வர மாதிரி பண்ணாங்க. இது வந்து அரௌண்டு 22.9 million வந்து பட்ஜெட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் அதையும் வந்து பண்ணாங்க, அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஆரம்பித்த அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த கீழ்பாக் ஏரியாலேயே வந்து உங்களுக்கு ஃப்ளட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளட் ஆகி முட்டிக்காலுக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருந்தது. ஸோ இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் பண்ணதுக்கப்புறம் லேக்கில் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி லேக்கில் போனதால் ஸோ அந்த ஏரியாவுக்கு ஃப்ளட்டிங் பிரச்சனையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப அந்த ஏரியா ஆளுங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து திரும்ப இன்னும் நல்லா இது ஒரு நல்ல ஒரு நேஷ்னல் லெவலில் இது நல்லா டெவலப் ஆகணும், நல்லா ரீச் ஆகணுன்ட்டு என்ன பண்ணாங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து நான் இன்னும் இதை ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த லேக்கை இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரும்னு சொன்னாங்கன்னா, ஆங்கிலிங் அதாவது ஃபிஷ்ஷிங் வரும்னு சொன்னாங்க, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வரும்னாங்க, போட்டிங் வரும்னாங்க, ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் வந்து வரும்னு சொன்னாங்க. அது வந்து அட் காஸ்ட் ஆஃப் 420 மில்லியன் ருபீஸில் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லேக் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக வந்து ஈக்கோ பார்க் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ஆஃப் 1.5 கிலோமீட்டர் ட்ராக் ஃபார் வாக்கர்ஸ் அண்ட் ஜாக்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இன் அடிஷன் டு திஸ் அப்படியே வந்து அந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், நாங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்துடுச்சு. இப்போ இதெல்லாமே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பிளான் பண்ணது இப்போ எல்லாமே இது வந்திருக்கு. நீங்கள் போய் பார்க்கலாம் தாராளமாக. மல்டி லெவல் கார் பார்க்கிங்கும் இருக்குது. அரௌண்ட் 200 கார்ஸ் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ பார்க் டாட்டட் வித் 30 ஸ்டாச்சு ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது அந்த விதவிதமான ஒரு ஸ்கல்ப்சர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க, அதில் நிறைய ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர் வாக்வே இருக்கும், எலிவேஷன் அக்வேரியம் இருக்கும், 3D ஃபிலிம் ஷோ இருக்கும், வர்ச்சுவல் ரியாலிட்டி சென்டர் ஆஃப் மெரின் லைஃப் இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த 3D ஷோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அந்த வர்ச்சுவல் இது சொல்லுவாங்க இல்லையா, அதை இது கண்ணாடி மாதிரி போட்டு நீங்கள் பார்க்குறது, அந்த ஷோவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சான்னு தெரியல, பட் மீதி எல்லாமே வந்திருக்கு. இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு கண்டிப்பாக போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் வந்து ஜூன் 2014 இதுக்கோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டரால் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க 2015 வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஒரு வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இது வந்து சேத்பெட் லேக், டாக்டர் குருசுவாமி பிரிட்ஜ், சேத்பெட் ஸ்டேஷன் ரோட், நியூ பூபதி நகர், சேத்பெட், சென்னை, தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து அட்ரஸ். இது உங்களுக்கு இது வந்து ஈகா தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்கும். அது கீழே அந்த பிரிட்ஜு கீழே இருக்கும் பாருங்கள். நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும். கார் பார்க்கிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பெரிய ஃபிஷ் டேங்க் 2 சைடும் இருக்கும், அதில் ஃபிஷ்ஷஸும் போட்டிருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது அடல்ட்டுக்கு வந்து 25, சில்ட்ரன்ஸுக்கு 10 ருபீஸ் இருந்தது. மேபி இப்போ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கலாம், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டிங்கு வந்து அடல்ட்டுக்கு 50, சில்ட்ரனுக்கு 25 ஃபார் 30 மினிட்ஸ் தான் இது. ஸோ இதுவும் மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்பத்தி ரேட்டு, இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியல. மேபி கவர்மெண்ட் ரேட்டுன்றதால மேபி அதுவே இருந்தாலும் இருக்கலாம். அது ரேட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிஷ்ஷிங் வந்து 300 ரூபா வந்து பர் 3 ஹவர்ஸ் நினைக்கிறேன் அது. ஸோ ஃபார் 3 ஹவர்ஸ் வந்து 300 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து அதில் பிடிக்கிற ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வேணும்னா கொண்டு வரலாம். அது வந்து அட் அ காஸ்ட் ஆஃப் 300 ருபீஸ் பர் கேஜி. 1 கிலோ வந்து 300 ரூபா அப்போ இருந்தது. இதுவும் மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம், தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்ப இன்னொரு வாட்டி என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அதில் ஃபிஷ்ஷிங் இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, போட்டிங் இருக்குது, ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது, ஃபுட் கவுண்டர் இருக்குது, ஐஸ்கிரீம் கவுண்டர் இருக்குது, ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது. அப்புறம் வாக்கர்ஸ் ட்ராக் இருக்குது, ஜாகர்ஸ் அண்ட் வாக்கர்ஸ் ட்ராக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அப்புறம் மல்டி லெவல் கார் பார்க்கிங், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபிஷ் ரா ஃபிஷ் விற்கிறதுக்கு இருக்குது, ஃபிஷ் ஸ்டால் இருக்குது. அப்புறம் வாட்டர் டேங்க் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து 20 அடி போகிறோம். ஸோ இவ்வளவு இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அதுதான் 20 அடி ஏன் போடுறாங்க? அது அவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் இல்லை, 10 அடி போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல. இது யாராவது திடீர்னு விட்டாங்க, அது அப்பயே தூர்வாரு. இல்லையே, ஃபர்ஸ்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும் இந்த இடம். தர தெரியுமா எல்லாம்? அது வந்து இது அது அந்த காலம். இப்போ நீங்கள் இது தூர்வாரி பண்ணாங்க, பட் அதான்
இந்த மழையில தான் ஜாஸ்தி தண்ணி வந்துச்சு. தண்ணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. மீன்லாம் செத்து. ஆக்சிஜன் வெயில் வேற இல்லையா, ஆக்சிஜன் பத்தாததுக்கு. பார்த்து செல்லாம் லலித்து பத்திரம். எனக்கு தான் நீங்க ஸ்விம்மிங் ஒன்று கற்று கொடுத்துருக்கீங்களே. ஆனால் பரவாயில்ல, இங்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காங்க கூட. அதில் போட்டி குறைகள்லாம் நம்மளை விட்டுருவாங்க தனியாக போய் எப்படியாதுட்டு. அது எத்தனை அடி ஆழம் தெரியவே தெரியாது. அது அவங்களுக்கே தெரியாது. எனக்கு பரவாயில்ல, ஆனால் இன்னும் ஃபெமிலியர் ஆக்கல இது இன்னும். அந்த பிரிட்ஜ் தெரியுது அங்கேயா? அது பிரிட்ஜி தாண்டி. நாம இப்போ காம்படிஷனுக்கு எங்கே போகிறாங்க? அங்கே தான் போகணும். அது டைம் எடுத்தால் இன்னும் சேரல நிறைய பேர் போலுது. அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகிடும். விடுமா, இது போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம வரதுக்கு பத்துக்கினேன் ஜாலியா. ஹைட் பத்தல கொடுங்க, உங்களை நாங்க எடுக்கிறோம். பேசாம டாடி நீங்க இன்சைட் பாத்து பத்திரம் இது குத்துறது. இருக்கா ஆன்ல இருக்கா? அங்க ஒரு ஆட்ட ஆட்டானே மூணாறுல ஏற்காடு செம்மையா இருந்துச்சுல. ஒரே கத்தலப்பா. நான் ஒண்ணுமே பண்ணல. தலகாணி மாதிரி இருக்கு. நம்ம மட்டும் தான் பொருள் வெயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது கொஞ்சம் இங்க நல்லா இருக்குல்ல. இப்போ அது ஏதோ பைப்பில் ஊற்றுறாங்கம்மா, அது கீழே ஆக்சிஜனாக இருக்கும் மீனுக்கு. கழி திங்க போடுறேன். வேணாம் வேணாம், ஒரு கண்ட்ரோல் இங்கே வச்சிருக்கு. டைரக்ட் சரி. தர்மக்கோலா இருக்கும் அது. அதான் மெயின். கரெக்டாக சொன்னா பாருக்கும். அதான் மெயின். மூக்கில் தண்ணி போயிடுச்சுன்னா அவள் தான் நம்ம. அது வழியாக போய் லிவருக்கு போயிடும், ஹார்ட்டுக்கு போயிடும். பரவாயில்ல, ஒரு வேஸ்ட்டாக இருந்தது இடம் நல்லா பண்ணியிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா பப்ளிசிட்டி பண்ணும். இதான் சென்டர் ஆஃப் த சிட்டியில் உனக்கு லேக் வச்சு போட்டிங்கன்னா சாதாரண விஷயமா அது. உடனே அது ஊட்டி கொடைக்கானல்ன்றது ஹில் ஸ்டேஷன். அதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து கண்டுபிடிச்சிது. அதெல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி அவனோட ரிலாக்ஸேஷனுங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சான். அது எவனோ கண்டுபிடிக்கல. நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க எல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி அப்படியே இது பண்ணி வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான். ஃபிஷ் இருக்குல்ல. இல்லைடா, இன்னொன்று ட்ரீஸ் வேறு நிறையா இருக்குது பாரு. சரௌண்டிங்கில் ட்ரீஸ் இருக்குது. இங்கே ஃபிஷ்ஷு நிறையா இருக்கும். அது சாப்பிட்டு அங்கே போய் நம்ம ஒரு சைடு சாஞ்சிரும். இந்த சைடு இப்போ அதுதான் அவங்க பேலன்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே சரியாகும். பட் நம்ம 2 பேரும் வெயிட் இல்லை. அதான்
அதுதான் கொஞ்சம் வக்கையா இருக்கு, அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. அங்கேருந்து தண்ணி வராம அது பைப்பில் விட்றாங்க பாருமா. இதெல்லாம் இது தண்ணி இது மாதிரி ஆக்சிஜன் ஆக்சிஜன் மீனுக்கு அவங்க தொட்டிக்கு அவ்வளோ பெரிய அவசியம் தேவைப்படுது. அதை அப்படி விட்றாங்க. அதை பேர் மீன் மிதக்குது பேர். என்ன மீன்? வஞ்சரை மீனா? என்ன மீன் இது? மீன் மிதக்குது. செத்து போனா எப்படி மேலே வரும்? நீ நிறைய மீன் பிடிச்சி நீ வின் பண்ற. பண்ணிடலாம். டாடி நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிறேன். அந்த பக்கம் நான் பேசுங்க. டாடி கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. கரெக்டாக ½ போகுது செஞ்சால. அது பார்த்துனே இருக்கும், டக்குன்னு இருக்கும் சார். எறும்புறதா கூட தெரியும், அவ்வளோ ஹைட்ல இருந்தாலும். லலிதே பார்த்து நீ நாத்தடிக்குது வாசனையா? மீன் வாசனை தான். அவ்வளோ பசங்க இருக்காங்கம்மா உள்ள. எதுக்கு அங்கே இருக்குதுல இடம் மீன் பிடிக்கிறது, டப்பு அதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அங்கங்கே நிற்க வச்சுருவாங்க போல. எவ்வளோ ஃபிஷிங் நெட்டெல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் நான் வளர்ப்பாங்களா அப்போ தனியாக? அதுக்குன்னு வளர்க்குறீங்க? ஃபுல்லாக பிளாக் பண்ணி வளர்க்குறாங்க பாருங்க. இப்படி 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 அதை கழுத்தில் இது ஒன்றா போகுது பாரு. ஸோ இதோட சேத்பெட் லேக் போட்டிங் முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை பார்க்காதவங்க போகணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களை கூப்பிட்டு போங்க, சொந்தக்காரங்க, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் போகலாம், ஜாலியாக இருக்கும். போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.